இங்க யாருக்காவது டோஸ்ட் வேணுமா? பட்டர் எல்லாம் போட்டிருக்குப்பா, நிறைய பட்டர் போட்டிருக்கு. பிரிட்ஜ், ஏன் பட்டரை பத்தி பேசும்போது மட்டும் விரல் வாய் கிட்ட போய் ஆடுது? அது அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட்டர் பத்தி பேசும்போது வாய் கிட்ட போயிடும் கை. யார் சொன்னா? என்னல பட்டரை கையாட்ட பட்டர் பாத்தியா? பட்டர் என்னால கையாட்டாம இருக்க முடியல. இப்பதான் வாங்க வச்சேன். அடி ரேஞ்சர்ஸ், கொஞ்ச நாளாவே எதுவும் சரியில்லை. உங்களுடைய மாஃபர்ஸ் எல்லாமே நீங்க எங்கேயும் வெளியே போக கூடாது. ஏதோ ஒண்ணு பெருசா நடக்க போகுது, அது எனக்கு நல்லா தெரியுது. தயாரா இருக்கீங்களா? ஜாக் எங்க போனா? அவன் வெளியே போயிருக்கான். உள்ள இருந்து ரொம்ப போர் அடிக்குதா, அதான். ஓகே, ஜாக்கிரதையா இருங்க. வாடி என் செல்ல குட்டி. இது எல்லாத்தையும் நீயே சாப்பிட போறியா? அது இல்ல சார். அது ஆமா, நான் எல்லாருக்கும் தான் டோஸ்ட் பண்ணா, யாருமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வேணுமா சார்? நிறைய பட்டர் போட்டு. இல்ல, எனக்கு வேண்டாம். SPD உன்னை அரெஸ்ட் பண்றோம். ஏய், நீ பொண்ணுங்கிறியா? இல்ல, அது இல்ல, நீ ஒரு திருடின்னு சொல்ல வந்த. எனக்கும் அந்த ஃபீல் இருக்குது. ஆனா நீ ஒரு போலீஸ்ங்கிறத நம்ப முடியல. மாறு விஷயத்துல வந்திருக்கீங்களா இல்ல இதுதான் உங்க புது யூனிஃபார்மா? இல்ல, இது எனக்கு உனக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. இந்த Dress திருடினதுக்காக நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன். ஓகே, இந்த துணி எல்லாத்தையும் இல்லாதவங்களுக்கு கொடுக்க போறேன்னு சொன்னாலும் என்ன அரெஸ்ட் பண்ணுவீங்களா? நீங்க பாருங்க, நீங்க பண்ணது நல்லதாவே இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. சட்டவிரோதமா செயல்பட்டா நான் அரெஸ்ட் பண்ணுவேன். சட்டத்துக்கு புறம்பானதா? ஓகே சரி, இந்த துணி எல்லாத்தையும் நான் திருடல, என்னோட துணின்னு சொன்னாலும் நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்களா? ஏன்னா இந்த கடை எங்க அப்பா ஓடுது. யா நிச்சயமா நான் உங்களை அரெஸ்ட் பண்ணுவேன். நீங்க சொல்றது பொய்யா கூட இருக்கலாம் இல்லையா? பாவம், போலீஸா இருந்து உங்க கண்ணுல பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்னோட பேரு ஆலிஸ் சாம்பிள்ஸ். எங்க அப்பாவோட கடை பேரு சாம்பிள்ஸ் கிளாத்திங். இதுக்கு மேலே உங்களுக்கு எம்எல்ஏ நம்பிக்கை இல்லாட்டி பேனோட சைட்ல எங்க கடை பேர் இருக்கு பாருங்க. தப்பு என்னோடதான். கரெக்ட், தப்பு நீங்க தான் பண்ணீங்க. சரி ஓகே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஃபைன். ஹே, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? எங்க இருக்கியா? இது கேரிடோர்ல இருந்துச்சு. ஒன்னு ராஜ்யன்னு கொண்டு வந்த. தேங்க்யூ. விளையாடுற நேரம் முடிஞ்சு போச்சு சேண்டி. இன்னைக்கு நாம அவங்களுக்கு என்ன தொல்லை கொடுக்க போறோம் எம்பரர்? இது வரைக்கும் பண்ணாததை நாம அவங்களுக்கு பண்ணணும். அது ரேஞ்சர்ஸுக்கு பேரிடியா இருக்கணும். ஒன்னு சொல்லட்டுமா? ஜாக் போர் அடிக்குதுன்னு அக்கடையும் விட்டு வெளியே போறது நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஸ்காய். என்னதான் ரேஞ்சரா இருந்தாலும் நம்மள மனுஷங்க தான்.
தேவையானது எல்லாமே இங்க இருக்கு. இனி எனக்கு தான் சொந்தம். என்னடா பிரச்சனை வரலையே நினைச்சேன். Ready? SPG, emergency. தேங்க்யூ. ஓகே, நீங்க பாருங்க ஜாக், உங்களை நான் ஏதோ தப்பா பேசியிருந்தேன். I'm really sorry. எதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஆக்சுவலா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என் மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்ய வச்சிட்டியே. ஓகே, ஒருவேளை நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நான் மீல் மேக்ரோனி சீஸ்ல வந்து ஜாக், ஏதோ ப்ராப்ளம். செக்டர் 10க்கு போ. ஓகே, நான் கிளம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதோ ப்ராப்ளம், அப்புறம் பார்க்கலாம். வாங்க ரேஞ்சர்ஸ். ஆனா நீங்க எனக்கு தகுதியானவங்க இல்ல. எல்லோ ரேஞ்சரையும் ப்ளூ ரேஞ்சரையும் துவச்சி எடுத்தாச்சு. இன்னும் 3 ரேஞ்சர் தான் இருக்காங்க. 3 இல்ல 4 என்னையும் சேர்த்துக்கோ. உனக்கு ஆகல ஸ்கை. ஒண்ணு இல்ல. என் சக்தியை பார்க்க விரும்புறீங்களா? அவனுக்கு நேரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பேட்டரிய ஹியூமன் செல்ஸால வச்சு சார்ஜ் பண்ணி கொண்டு வந்திருக்க. இது எனக்கு தேவைதான். ஆனா என்னோட பிளான் நிறைவேற இன்னும் நிறைய தேவைப்படுது. அத பத்தி எந்த கவலையும் படாத புரூட் விங். நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீ என்ன அழிச்சிட்டீங்க. அழிக்க நினைச்சா நான் ஏன் உனக்கு இதை கொடுக்க போறேன்? இது எனர்ஜி எக்ஸலரேட்டர். ஆமா, பவர் ரேஞ்சர்ஸ் கண்டிப்பா உன்னை தேடி இங்க வருவாங்க. ஆனா அவங்களால உன்னை அழிக்கவே முடியாது. இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயமா எனக்கு தெரியலையே. இது எல்லாமே நான் பவர் ரேஞ்சர்ஸ் இன்னைக்கு நம்ம அவங்கள ஜெயிச்சதுல பெரிய விஷயமே கிடையாது. நாளைக்கு இந்த உலகம் நம்ம கைக்கு வரணும், அதுதான் முக்கியம். இவன் பேரு டெலக்ஸ். இதுக்கு முன்னாடி பொதுமக்களை பேட்டரி எனர்ஜியா மாத்தினதுக்காக 10 கேலக்சில இவனை தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ப்ரூட்விங்காக இவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ரேஞ்சர்ஸ், நீங்க உடனடியா சிட்டிக்குள்ள போய் இவன் நடமாட்டம் இருக்கான்னு பாருங்க. டீமா இருங்க, தனியா போய் மாட்டிக்காதீங்க. ஆமா, ஜாக் எங்க போனா? சண்டை முடிஞ்சது, அவங்க இருந்து கிளம்பிட்டான். அவனுக்கு ஏதோ அவனை முக்கியமான முதல்ல தேடுங்க. வேடிக்கை பார்த்தது போதும், வந்து பேட்டரிய மாத்த. இது எல்லாமே சார்ஜ் ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் நிறைய பேட்டரிஸ் வேணும். இது ரொம்ப ஈஸி ஆயிட்டு. ட்ரைபாக்ஸ் சீக்கிரம் மாத்துங்க. என் பிளான் கரெக்டா தான் வேலை செய்யுது. இந்த ஒண்ணுத்துக்கும் உதவாத இந்த மனிதர்களை வச்சு என் வேலையை நான் சரியா செஞ்சு முடிச்சிட்டேன்னா இந்த பூமி எனக்கு தான் சொந்தம். எனர்ஜி அதிகமாயிடுச்சு. காமெடி இல்ல. ஜாக் உங்க கூட இல்லையா? நம்ம முதல்ல அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஜாக் வரானா இல்லையோ, முதல்ல இவனை இங்க இருந்து காலி பண்ணி ஆகணும். என்னங்க, நானும் வரேன். ரேஞ்சர்ஸ் டெலக்ஸ கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜாக் எங்க? அவனை முதல்ல தேடு. நீங்க சூப்பரா பிடிக்கிறீங்க. ஜாக் எங்க இருக்க? ரேஞ்சர்ஸ்க்கு உன்னோட உதவி தேவை.
கூட லாஸ்ட் டைம் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தோம்ல, ரொம்ப சந்தோஷப்பட்ட தெரியுமா? நீ மட்டும் இல்ல, நானும் தான். சொல்லுங்க. சொல்றதா? நீ எங்க இருக்கிய, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய, அதெல்லாம் விட்டுட்டு முதல்ல உன்னுடைய ரேஞ்சர்ஸ்க்கு போய் ஹெல்ப் பண்ணு. இல்ல, எனக்கு புரியுது. நீங்க கிளம்புங்க. சாரி, தப்பா எடுத்துக்காத. ஓகே. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாம் ஒரு டம்மி பீஸ். என்ன எப்ப பார்த்தாலும் காமெடி பண்ணிக்கிட்டு. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வந்துட்டியா ஜாக்? யப். ரெடியா இருக்கியா ஜி? நான் ரெடியா இருக்கேன். வா விளையாடலாம் ஸ்காய். இந்த கேம் ரொம்ப ஆடுறான். சரண்டர் ஆயிடுறியா? முடியாது. நீங்க என்ன உங்ககிட்ட மட்டும்தான் சூப்பர் பவர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்கிட்ட உங்களை விட அதிகமான பவர் இருக்கு. என்ன எப்படி இருக்கு இது? பிளேயர்ஸ் வந்துட்டு இப்ப பாரு, வாடா உன்னடா. நெஞ்சிலே மதிக்கிற பாட்டு. இவனை முடிச்சிட வேண்டியதான். பத்து கேலக்சி நீ தப்பிச்சாலும் இங்க இருந்து உங்களால தப்பிக்க முடியாது. ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க ரேஞ்சர்ஸ். மறுபடியும் நீங்க இந்த கேலக்சியவே காப்பாத்தி இருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்க கிளம்பலாம். ஜாக், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கை ஒரு பஞ்சு விட்டு வா. தொக்கா மாட்டினப்போ நீங்க என்ன கூப்பிடுவீங்கன்னு நினைச்சேன். எஸ் சார். இன்னைக்கு அங்க என்ன நடந்தது? கண்டிப்பா சொல்றேன் சார். நான் அங்க போனேன், சண்டை போட்டோம், கதையை முடிச்சேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லாத, தெரியாத சொல்லு. நீ லேட்டா வந்திருக்க, கூப்பிட்டதுக்கு எந்த பதிலும் இல்ல. உன்னுடைய ரேஞ்சர்ஸ் ஓகே, எனக்கு புரியுது. நான் பண்ணது தப்பு தான். ஐம் சாரி. சாரிங்கிறது சரியான பதில் இல்ல. எனக்கு தேவையானது நீ எங்க இருந்த, யார் கூட இருந்த, அத சொல்லு. அப்பதான் இந்த தப்பு மறுபடியும் நடக்காம இருக்கும். நான் எங்க போறேன், என்ன பண்றேங்கிறதுல உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நினைக்கிறேன் க்ரூகர். கொடுத்த வேலையில ஒழுங்கா இருக்கானு மட்டும் பாருங்க. மத்த விஷயம்லாம் உங்களுக்கு எதுக்கு? இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீ என்னுடைய ரேஞ்சர்ங்கிறத மறந்து பேசிக்கிட்டு இருக்க. உங்களுக்கு தேவையானதை அதிகமாவே கொடுத்துட்டு இருக்கேன் சார். எனக்கும் பர்சனலா ஒரு லைஃப் இருக்குன்றத மறந்துட்டு பேசாதீங்க. வேற ஏதாவது இருக்கா சார்? இல்ல, நீ கிளம்பு.
அவன் பேசுறத கேட்டியா கேட்? நல்லாவே கேட்டேன் சார், புரிஞ்சுது. உங்க முன்னாடி இந்த மாதிரி பேசுறது என்னவோ தப்புதான். ஆனா எதுக்கு சொன்னா, அவனுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு. நம்ம எல்லாரும் யோசிக்கிறது ஒண்ணுதான், நிம்மதியான வாழ்க்கை. அப்ப மத்த ரேஞ்சர்ஸ் எல்லாரும் உலகத்தை காப்பாத்துறமே அது? கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க சார். நீங்க உங்க மனசுல நினைக்கிறது என்னன்னு எனக்கு தெரியும். இந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இருந்தாலும் நிம்மதியான வாழ்க்கை எதுனா நீங்களும் விரும்புறீங்க. தெரியும், எனக்கு தெரியும். டிஸ்மிஸ். சார், கேமா 9ல SOS சிக்னல் இருக்கிறதா ரேடார் சொல்லுது. சேஃப் கோட் அனுப்பி அங்க என்ன நடக்குதுன்னு ஆனா சார், அந்த சிக்னல் நம்ம எஸ்பிடி டனலை நோக்கி வருது. அங்க என்ன நடக்குதுன்னு உடனடியா பாரு. ரேஞ்சர்ஸ் சீக்கிரம் அனுப்பு. ஓகே சார். இப்ப நீங்க போயிட்டு இருக்கிற இடத்துல இருந்து தான் கடைசி நமக்கு சிக்னல் வந்துச்சு. அதுவும் 20 நிமிஷங்களுக்கு முன்னாடி. எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க ரேஞ்சர்ஸ். என்னது? ஏதோ ஒரு ஸ்பேஸ் ஷிப் ட்ராக். யாராவது உயிரோட இருக்காங்களான்னு பாக்கலாம். ஏய், சத்தம் கேக்குது. இந்த பக்கம். கவனமா இருங்க. இங்கெல்லாம் கிளியரா இருக்கு. குமா குமா. அதுக்குள்ள லைட் ரீடிங் தெரியுது. ஓகே, வாங்க மூவ் பண்ணலாம். எனக்கு வியூ வேற இல்ல. இவனை நான் பாத்துக்கிறேன். ஓகே ஜாக், ஜாக்கிரதை. இன்னும் அவனோட நேர்மை மேல உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? அவன் நேர்மை மேல நான் என்னைக்கும் சந்தேகப்பட்டதில்லை. ஓகே ஸ்காய், வா பார்க்கலாம். இது பிளாஸ்ட் பண்ணா நம்ம உள்ள போக முடியும். அங்க உள்ள யாரோ இருக்காங்க. வாய்ப்பே இல்ல. அவங்க ஏ ஸ்குவாட். அவங்க உயிரோட தான் இருக்காங்க. ஆமா. வாங்க, அவளை போய் காப்பாத்தலாம். முன்னாடி இது எந்த பிரச்சனையும் இல்ல. வாங்க. என்னால நம்பவே முடியல. இது ஒரு பொண்ணு. ரெட் ரேஞ்சர் பொண்ணா? அதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு என்ன பிரச்சனை? ஐம் கூல். இன்னைக்கு எஸ்பிடியோட சாதனை நாள். வெல்டன் பே ஸ்குவாட். வெல்கம் பேக் ஏ ஸ்குவாட். உங்களுக்கு ஒரு போஸ்ட் மெடிக்கல் செக்அப் பண்ணணும். அது சீக்கிரமா பண்ணிடலாம். நைஸ் ஜாப் கைஸ். தேங்க் யூ.
மறுபடியும் உங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். நீங்க மகத்தான சாதனை பண்ணிருக்கீங்க. நான் ஏ ஸ்குவாட் கூட கொஞ்சம் பேசணும். பி ஸ்குவாட் நீங்க கிளம்பலாம். ஆனா இல்ல சார், நாங்க நீ கிளம்பலாம் நான் சொன்னேன். Yes, sir. ஏ ஸ்குவாட், நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு. என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு அப்படியே சொல்லுங்க. அவர் நம்ம எல்லாருமே அசிங்கப்படுத்திட்டாரு. பி ஸ்குவாடா? இதுக்கு முன்னாடி நம்மள எப்பயாவது பி ஸ்குவாட்னு கூப்பிட்டுருக்காரு அவரு? இத்தனை வருஷமா இந்த உலகத்தை நாம தான் காப்பாத்திட்டு இருக்கோம். இப்ப திடீர்னு ஏ ஸ்குவாட் வந்த உடனே அவங்க முன்னாடி நம்மள பி ஸ்குவாட்னு கூப்பிடுறாரு அவரு. நிறைய தடவை பெஸ்ட்னு சொல்லிருக்காரு ஜாக். அது உனக்கும் தெரியும். ஒரு நாள் ஏ ஸ்குவாட் வருவாங்க, இதெல்லாம் நடக்கும் தெரியும் நமக்கு. ஆனா அவர் சொன்ன விதம் எங்களுக்கு பிடிக்கல. பிரிட்ஜ், இத பத்தி நீ என்ன நினைக்கிற? பிரிட்ஜ், சாரி, எனக்கு என்னமோ இது வரைக்கும் ஏற்படாத அளவுக்கு ஒரு பெரிய தப்பு நடக்க போகுதுன்னு தோணுது. அவங்களுடைய எனர்ஜி, அவங்களுடைய கலர்ஸ் சூப்பரா இருக்குல்ல? ஆனா அதுவே அவங்க இத்தனை வருஷம் காணாம போனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு சந்தேகமாவே இருக்கு. சரி விடு, அதை பத்தி இப்ப நீ ஏன் கவலைப்படுற? நாம இப்ப வெறும் பி ஸ்குவாட் மட்டும்தான். தி ரிசர்வ்ஸ், ஜோட் கிளீன் அப் டீடைல்ஸ். இனிமே நம்ம வேலை எல்லாம் அதான். கமாண்ட் சென்டர்ல உட்கார்ந்தமா குரூவர் சொன்னதை கேட்டமான்னு இருக்க போறோம். உங்க எல்லாரையும் மறுபடியும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்களை இழந்துட்டோமோன்னு பயந்துட்டேன். உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணும். அந்த கேள்விகளுக்கு நீங்களும் தயங்காம பதில் சொல்லணும். ஆனா இப்போ அதை பத்தி பேச வேண்டாம். முதல்ல நீங்க எங்களோட வரணும் கமாண்டர் க்ரூகர். எங்க தலைவர் கிராம் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க.